தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் என்னை உருவாக்கிய தமிழுக்கும் என்னை அதன்படி வழிநடத்தி செல்லும் எல்லாம் உள்ள இறைவனுக்கும் என்னை இப்புவிக்காக படைத்த தந்தை தாயினருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்த மேடையை அலங்கரிக்கும் சான்றோர்களுக்கும் அதை அவர்கள் கொடுக்கும் நல்வழிகளை உரித்தாக்கி பயன்படுத்த காத்திருக்கும் மாணவர்களுக்கும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாய் நடத்தி கொடுக்க முழு முயற்சியை எடுத்த அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் அன்பு கலந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த உலகில் சரித்திரத்தில் அதாவது வரலாற்றில் இடம்பெற்ற எந்த ஒரு மனுஷனுமே அரசு பள்ளியில் தாங்க ஐயா படிச்சிருக்காங்க. கலாம் ஐயா சரி, இந்த இஸ்ரோ தலைவர் ஐயா சிவன் ஐயா சரி, இந்த மாதிரி கண்டுபிடிப்பாளர்கள் பெரிய பெரிய வள்ளல்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்ட இந்த கோயம்புத்தூர் மண்ணில் பிறந்த ஜிடி நாயுடு அவர்களும் அதிகமாக படிக்கிறார். ஆனால் படித்ததும் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. ஆனால் நம்மளுக்கு படிப்பே தேவையில்லை, தமிழர்கள் நம்ம படிப்பே தேவையில்லை, அதுலேயும் நம்மளுக்கு அரசு பள்ளி கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய கிக்கு. ஐயா, அரசுகிட்ட எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குது, எவ்வளோ துறைகள் இருக்குதுன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் கேட்குறேன், தனியார் துறைக்கிட்ட எவ்வளோ கட்டிடங்கள் எவ்வளோ துறைகள் இருந்துட போகும்? எவ்வளோ துறைகள் இருந்தாலும் அரசு பள்ளிக்கு தான், அரசுக்கிட்ட தான் அந்த கணக்கீடுகளை சொல்ல வேணும். அதனால் அரசு பள்ளியை தவிர வேறு எந்த பள்ளிக்குமே அரசு தவிர எந்த ஒரு நிதி உதவியும் கிடைக்காது. ஒவ்வொரு மனுஷனுமே அரசுக்கிட்ட நிதி உதவி வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறான். ஆனால் படிக்கிற வரைக்கும் ஏன் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்? அரசு நம்மளுக்கெல்லாம் இந்த தருது எல்லாம். இந்த உலகத்தில் அரசு இல்லைன்னா இவ்வளோ பெரிய இந்த புரட்சியாளர் விருது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் தராங்க. தனியார் பள்ளிக்கு தராங்களா? இல்லை, அரசு பள்ளி தாங்க கெத்து. நானும் அரசு பள்ளியில் படிக்கிறேங்கிறதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஐயா, நானும் ஒரு அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் 10 மணி நேரம் தொடர்ந்து 173 தலைப்புகளில் உடனடி கவிதைகள் எழுதி ஒரு சாதனை படைச்சிருக்கேங்க ஐயா. இதுக்காக டெல்லி தமிழ் யூனிவர்சிட்டி சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி இந்த சமயத்தில் இன்னும் நிறைய தன்னம்பிக்கை உரையாடிட்டு இருக்குங்க ஐயா நிறைய விழாக்களில். இது எல்லாம் காரணம் எது? அரசு பள்ளி. அரசுக்கு நன்றி சொல்லணும். அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கிக்கு. காமராஜரைய சரியா படிக்கல, அரசு பள்ளியை திறந்தார் நாம படிக்கிறதுக்கோசரம். அப்போ அரசு பள்ளி எவ்வளோ பெரிய மரியாதை பெற்று இருக்கு அப்படிங்கிறத கேட்கவே தேவையில்லை. உட்கார்ந்து இருக்கிற எல்லா மாணவர்களை பற்றி பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதிக்கிறதுக்கு திறமை மட்டும்தான் முக்கியம். அது அரசு பள்ளியா தனியார் பள்ளியாங்கிறது சொல்லவே தேவையில்லை. அரசு பள்ளியில் படித்தோம்னா திறமையை வளர்க்குறதுக்கு ஒரு வித்து, தனியார் பள்ளியில் படித்தோம்னா திறமைக்கு உரம் ஊட்டுற ஒரு வித்து. இந்த வாய்ப்பு கொடுத்த புரட்சியாளர் விருது விழாவுக்கும் இங்கே இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைத்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு நாட்டு சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கங்கள். இதுக்கெல்லாம் கை தட்டணுமையா? நமக்கே நம்ம கை தட்டாட்டி யார் தட்டுவா? ஓகே, இந்த காலை வேளையிலே ஒரு இடி முழக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இடி முழக்கம் ஒரு அரசு பள்ளியின் முழக்கம். மதுரம் ராஜ்குமார் அவர்கள் இந்த நாளிலே புரட்சியாளர் விருதுகளை பெறுகிறார்கள். இவர்கள் இந்த மத்தியிலே வந்து நம்முடைய விழாவை ஆரம்பித்து வைத்ததற்கு மிக்க நன்றி.